இவங்க ஒரு பிளேயர் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள எப்படி வேணால் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ வேணால் பேக் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே ஒரு பிளேயர் வேணான்னு நினச்சிட்டா அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க நாட் எஃபெக்டிவ்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹர்ஷித் ராணா ஆடியே ஆகணும், அதுவும் பும்ராக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஸ்குவாடில் இருந்தே ஆகணும்னு என்ன அவசியம்? பும்ரா இல்லாதப்போ அவருக்கு பதிலாக டீமில் வந்து ஆடுற அளவுக்கு இவர்கிட்ட சரக்கு இருக்குன்னா இந்நேரம் எல்லா மேட்சும் எல்லா சீரீஸும் ஆடி இருக்கணுமே, ஆட வச்சிருக்கணுமே. கில் ராணா மாதிரி பிளேயர்ஸை மேனேஜ்மெண்ட் ஓவராக பேக் பண்ணி அவங்கள ஓவர் ரேட்டட் பிளேயர்ஸ் ஆக்கிட்டு டிசர்விங் பிளேயர்ஸை இன்னொரு 4-5 வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டே ஆடுங்கன்னு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. லெவன்ஸில் ஆடுற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கன்சர்ன்ஸ் இருக்குது அண்ட் அதோட பெரிய ரோல்ஸ் இருக்குது. அங்கே இருக்க யூஸ்டு பிச்சர்ஸில் பால் கொஞ்சம் நின்று திரும்பிச்சுன்னா கூட பேட்டிங் ஆட்டம் பண்ணுறோம். சப்போஸ் அக்ஷரன் வாஷி அடி வாங்கிட்டாங்க, இல்லை நைட் டைமில் டியூ வந்துருச்சுன்னா இவங்களோட பிளான் பேக் ஃபயர் ஆகிடும். இவரோட செலெக்ஷனில் தான் பல பேருக்கு பல மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கும். இவருக்கு பதிலாக கருண் நாயர் டீமில் எடுத்துருக்கலாம். சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ண மாதிரியும் தெரியல. அண்ட் சிங்கிள் ஹேண்டடாக இந்தியாவுக்கு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட் பூல் அண்ட் 38 டொமஸ்டிக் டீம்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லையும் மண்ணை தான் கவிட்டு வந்துட்டுருக்கோம்னா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கான டீம் இந்தியா ஸ்குவாட் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி இந்த ஸ்குவாடை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடை நான் ஒரு டைம் படிச்சிடுறேன். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. கிட்டத்தட்ட 2023 ஓடி வேர்ல்ட் கப்பில் இருந்த அதே ஸ்குவாட் தான். இந்த ஸ்குவாடை நம்ம பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்குவாடை வச்சு பார்க்குறப்போ இவங்க என்ன மாதிரியான லெவன்ஸோட போவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எப்போதும் நான் ஸ்குவாடை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிவிட்டு கடைசியில் தான் பிளேயிங் லெவனை சொல்லுவேன். பட் இந்த வீடியோவை பிளேயிங் லெவன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஏன்னு நான் போக போக சொல்கிறேன். ஓப்பனிங்கில் ஆப்வியஸ்லி ரோஹித் அண்ட் கில், நம்பர் 3ல் விராட் கோலி, நம்பர் 4ல் ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5ல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல், நம்பர் 6ல் ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7ல் ரவீந்திர ஜடேஜா ஆடணும்னு நான் நினப்பேன். பட் இவங்க ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ண விதம் அண்ட் இந்த லிஸ்ட்டை பார்த்தா ஜடேஜாவோட நேமை கடைசியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜடேஜாவுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ நம்பர் 7ல் அக்ஷர் இருக்க போகிறாருன்னு தோணுது. தென் நம்பர் 8ல் வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 9ல் குல்தீப் யாதவ், நம்பர் 10ல் முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா கம்ப்ளீட்லி ஃபிட் ஆகிட்டார்னா நம்பர் 11ல் ஜஸ்பிரீத் பும்ரா. மேபி நம்பர் 7 and 8ல் அக்ஷர், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்பான் தி ஆப்போசிஷன் மாறலாம். ஸோ டீம் இந்தியாவோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்க போகுது. 5 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர் அண்ட் 3 பவுலர்ஸ் அண்ட் அதில் 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன்ஸோடு போவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தோணுது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆட போகிற கேம்ஸ் எல்லாமே துபாயில் தான் ஆட போகிறோம். ஈவன் நம்ம செமி அண்ட் ஃபைனல்ஸ்க்கு போனாலுமே அதுவும் துபாயில் தான் ஆட போகிறோம். துபாய் ட்ரெடிஷ்னலி பார்த்தோம்னா அது ஒரு சேசிங் கிரவுண்ட். இது வரைக்கும் அங்கே 58 ஓடிஐஸ் நடந்திருக்கு அண்ட் அதில் 34 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. நைட் டைம்லேயும் நிறைய டியூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்கன்னா பேட்டிங்கில் நல்ல டெப்த் இருக்கும். இப்போ அக்ஷரோ இல்லை வாஷிங்டன் சுந்தரோ நம்பர் 8ல் வந்து ஆட போகிறாங்கன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், இது ஒரு கடப்பார பேட்டிங்கில் என்னப்பா இருக்கும். ஈவன் இப்போ நம்ம சேஸ் பண்ணல, ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஆடுறோம்னா கூட பேட்டிங் இந்தளவுக்கு டீப்பாக இருக்கப்போ ஸ்லாங் ஓவர்ஸில் பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பெரிய ஸ்ட்ரோக்ஸ் ஆட போவாங்க. ஒரு நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியும். டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா 15 to 20 ரன்ஸை நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது மொதல் ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா இப்போ நம்ம எல்லா கேமும் ஒரே ஸ்டேடியம் தான் ஆட போகிறோங்கிறப்போ எல்லா மேட்ச்க்கும் பிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே ILT20 மேட்சஸும் போயிட்டுருக்கு. பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸுமே துபாயில் தான் நடக்க போகுது. Feb 9th ILT20 ஃபைனல்ஸ் அண்ட் Feb 20 நம்ம பங்களாதேஷ் கூட ஃபஸ்ட் மேட்ச் ஆட போகிறோம். ஸோ இந்த கம்மியான கேப்பில் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான விக்கெட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிச்சு ஸ்லோவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் அகைன் நம்ம எல்லா கேம்ஸும் அங்கேயே தான் ஆட போகிறோம் அப்படிங்கிறதுனால பிச்சு டெஃபினட்டாக ட்ரை அண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்படிங்கிறனால தான் இவங்க 4 ஸ்பின்னர்ஸை இந்த ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. அதுலேயும் அக்ஷர், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேரும் நல்ல ஸ்பின்னர்ஸ் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவாங்க. போன T20 வேர்ல்ட் கப்பில் கூட ரோஹித் சர்மா இதே மாதிரி தான் 4 ஸ்பின்னர்ஸோடு போனார். அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம பார்த்தோம். ஈவன் 2018 ஓடி ஏஷியா கப் கூட அங்கே UAEல தான் நடந்தது. ரோஹித் சர்மா தான் அந்த டீமையும் லீட் பண்ணார். அப்போவும் இவங்க இதே மாதிரி 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் 3-4 ஸ்பின்னர்ஸோடு தான் போனாங்க. ஆனால் அந்த காம்பினேஷன் வச்சு தான் அந்த ஏஷியா கப்பையும் வின் பண்ணாங்க. ஸோ ரோஹித் சர்மா அதே மாதிரி ஒரு காம்பினேஷனை எடுத்துகிட்டு போய் 2018 பண்ணதை ரிப்பீட் பண்ணி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு 11 அண்ட் இப்படி ஒரு ஸ்குவாடை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தோணுது.
அண்ட் கௌதம் கம்பீர் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த எல்லா ஸ்குவாட்ஸ்லையும் பார்த்தா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவரோட அந்த ஐடியாலஜியும் இந்த ஸ்குவாட் செலெக்ஷனில் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்படி ஒரு ஸ்குவாட் இருக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் ஒன் ரீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்குவாடை டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் டு ஓப்பன் தி இன்னிங்ஸ் டுகெதர். ரோஹித் சர்மா ரெட் பால் சீசனில் ரொம்பவே பூரான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருந்தாலும் ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் ஃபினாமினல். ODI வேர்ல்ட் கப்லையும் சரி, T20 வேர்ல்ட் கப்லையும் சரி பிளேசிங் ஸ்டார்ட்ஸ் கொடுத்தாரு. சில மேட்சஸில் டீமை பெரிய ஸ்கோர்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போனார். ஸோ அதை அவர் இங்கேயும் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பண்ணால் நல்லாயிருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் மேபி ஒயிட் பால் ஆடின மாதிரி ஆட ட்ரை பண்ணி தான் நிறைய டைம் ஃபெயில் ஆனாருன்னு நினைக்கிறேன். பட் ஒயிட் பாலில் அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் லைசன்ஸும் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி வில் கிவ் இஸ் பெஸ்ட். டெஸ்ட் கிரிக்கெட்டில் நிப்பேக் ஆகி உள்ள ஒரு பாலுக்கு அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் சரியாக மூவ் ஆகலை. அண்ட் அந்த வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன்ஸ் அதை நிறையவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக பவர் பிளேயில் நிறைய பவுலர்ஸ் அவரோட அந்த வீக்னஸை டார்கெட் பண்ணுவாங்க. இங்கே துபாயில் நியூ பால் இனிஷியலாக கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ அதில் ரோஹித் சர்மா கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அவருக்கு அந்த ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருச்சுன்னா ஹி வில் செட் த டோன், அதில் சந்தேகமே இல்லை. தென் சுப்மன் கில், நான் ஸ்ரீலங்கா சீரிஸ் டைம்லேயே சொல்லியிருந்தேன் BCCI சுப்மன் கில்ல ஃபியூச்சர் கேப்டன்சி மெட்டீரியலாக பார்க்குறாங்கன்னு. அதை ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் ரீசெண்ட் டைம்ஸில் ODI கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த ப்ரோலிஃபிக் ரன் ஸ்கோரர்ஸ் அண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் கூட. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில், அதாவது 2022 பார்த்தா 2279 ரன்ஸ் அட் 62 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல நம்பர்ஸ், நல்ல அச்சீவ்மெண்ட், சாலிட் பேட்ஸ்மேன், பியூட்டிஃபுல் டெக்னிக், நிறைய நல்ல ஷாட்ஸ் வச்சுருக்காரு. பாலை க்ளீனாக அடிப்பார், நல்ல டைமிங்கும் இருக்குது, எல்லாமே ஃபைன் தான். பட் என்னோட ஒப்பீனியனில் அவருக்கு வைஸ் கேப்டன்சி ரோல் கொடுத்துருக்க வேணான்னு தான் சொல்லுவேன். வை பிகாஸ் கில் எப்படி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவுட் சைட் ஏஷியா பெரிய ஸ்கோர்ஸ் அடிச்சதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒன் டே கிரிக்கெட்லேயும் என்ன தான் அவர் மோர் தென் 2300 ரன்ஸ் அட் 58 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவர் அடித்ததில் 2/3 ஆஃப் த ரன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தது தான். சேசிங்னு வரப்போ 21 இன்னிங்ஸில் 800 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ண மாதிரியும் தெரியல. அண்ட் சிங்கிள் ஹேண்டடாக இந்தியாவுக்கு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை ப்ரோ, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இந்த மேட்ச்லாம் கில்லு செம்மையாக ஃபைட் பண்ணி இந்தியாவுக்காக சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எப்போ எங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை நான் அவரோட பேட்டிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவரை மட்டன் தட்டி பேசணுன்றதுக்காகவோ சொல்லலை. ஸ்டில் என்னோட கரண்ட் ODI 11 கூட நான் கண்டிப்பாக கில்ல தான் ஆடுவேன். இஸ் அ பெட்டர் ஓப்பனர், நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஸ்கோர் பண்ணுவார் தான். ஐ அக்செப்ட் தட் ஃபேக்ட் 100%. பட் ஸ்டில் அவர் இன்னும் இந்தியாவுக்காக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்கணும். அவரை ஃபியூச்சர் கேப்டன்சி மெட்டீரியலாக பார்க்குறாங்க அப்படின்னா பை திஸ் டைம் இந்தியாவை இக்கட்டான நிலமையிலேருந்து அவர் பல டைம் காப்பாற்றியிருக்கணும். விராட் கோலிலாம் 25 வயசில் இந்தியாவுக்காக பல மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. சுப்மன் கில் ஷுட் வின் மோர் கேம்ஸ் ஃபார் இந்தியா. அதுவும் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் அண்ட் க்ரூஷியல் கேம்ஸில் வின் பண்ணி கொடுக்கணும். அவரோட பேட்டிங் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் ஹி நீட்ஸ் டு கான்ட்ரிபியூட் மோர் டு திஸ் இந்தியன் டீம் பிஃபோர் இஸ் கிவன் த லீடர்ஷிப் டியூட்டிஸ். இந்த ஸ்குவாட்லேயும் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. பாண்டியா, KL ராகுல், ஈவன் ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு பேக் டொமஸ்டிக் டைட்டில்ஸை லீட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்தியா ஏக்கும் நிறைய டைம் கேப்டனாக இருந்திருக்காரு. அவரோட செலெக்ஷன்லேயே பல பேருக்கு பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவருக்கும் ஒரு சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. அவரை கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஈவன் மேபி பும்ரா ஃபிட்டாக இருந்திருந்தால் அவரை கூட வைஸ் கேப்டனாக போட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் பாண்டியா, KL ராகுல் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் போட்டிருந்தா அது ஒரு நல்ல சாய்ஸாக இருந்திருக்கும். வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், பெரிய ரோல் இல்லைனாலும் ஸ்டில் ரோஹித் சர்மா இல்லைனா ஹி ஹஸ் காட் சம் டியூட்டிஸ் டு டூ அண்ட் கைட் திஸ் இந்தியன் டீம் இன் அன் ICC ஈவெண்ட். ஸோ இப்போதைக்கு அதை சுப்மன் கில்க்கு கொடுத்துருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததாக பார்த்தா SSV ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு மெய்டன் ODI காலப். இது ஒரு ஷார்ட்டான டோர்னமெண்ட் தான். ஃபைனல் சேர்த்து மொத்தமாக 5 மேட்ச் தான் ஆட போகிறோம். ஸோ ஓப்பனிங் பேரில் பெரிய மாற்றம் இருக்காது. ஜெய்ஸ்வால் லாஸ்ட் டு சிட் அவுட். பட் சுப்மன் கில் இப்போலாம் எந்த சீரீஸ் ஆட போனாலும் அதில் ஒரு மேட்சை வைரல் ஃபீவர், அங்கே ஸ்டிஃப்னஸ், இங்கே சோர்னஸ்னு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஏதாவது ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னா தென் ஜெய்ஸ்வால் வில் மேக் இஸ் டெபியூ. அவர் ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணாலும் அது இன்னுமே ஸ்ட்ராங்கான பேராக தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் 2 பேருமே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டில் ஜெய்ஸ்வால் நல்லாவே இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவார். அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அவர் ஓப்பன் பண்ணாலும் அது டீமுக்கு ரொம்பவே நல்லது தான். தென் நம்பர் 3ல விராட் கோலி. ODI கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஹி நோஸ் வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ. ரோஹித் சர்மாவோட வீக்னஸ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விராட் கோலியும் 8 டைம் ஒரே மாதிரி அவுட் பண்ணாங்க. ஸோ அதே பிளானோட தான் விராட் கோலி இங்கேயும் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. வைட் ஸ்லிப் அண்ட் கல்லி வச்சு 4th 5th ஸ்டம்ப் லைனில் போட்டு அவரை டெம்ப்ட் பண்ணி விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. ஷார்ட் பால் போட்டும் அவரை அட்டாக் பண்ணுவாங்க.
ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது அவரோட ஃபார்மேட். இதில் அவரோட மைண்ட் செட்டை அவர் எப்படி மாற்றி டெக்னிக்கை மாற்றி ஆட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே குரூஷியலானதாக இருக்க போகுது. அவர் மணிக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட டெக்னிக் அண்ட் ஃபுட் ஒர்க்கையும் கொஞ்சம் மாற்றிட்டு வந்து டீமுக்காக நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் சூப்பராக ஆடி கொடுத்தாரு. லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் ஒரு சில பெரிய நாக்ஸ் ஆடினார். பட் ஃபைனல்ஸில் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பிசிசியோட கைட்லைன்ஸை இவர் ஃபாலோ பண்ணலன்னு பிசிசியோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து இவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஹி ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் மேட் சம் பிக் ஸ்டேட்மெண்ட் வித் ஹிஸ் பர்ஃபார்மன்சஸ். ஐபிஎல் வின் பண்ணார். அதுக்கப்புறம் இருக்க எல்லா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லையும் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இரானி கப், துலீப் ட்ராஃபி, ரஞ்சி ட்ராஃபி, சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி, விஜய் ஹசாரே ட்ராஃபின்னு எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹி டிசர்வ்ஸ் ஹிஸ் பிளேஸ் ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்சஸ். பட் இவருக்கும் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குது. எர்லியாகவே இவரையும் டார்கெட் பண்ணுவாங்க. அதை இவர் எப்படி ஓவர் கம் பண்ணி ரன்ஸ் அடிச்சு தர போகிறாரு, நம்மளை எப்படி லைனை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பின் நல்லாவே ஆடுவார். ஃபைனல் ஓவர்ஸ்லையும் நல்லாவே அக்சலரேட் பண்ணுவார். ஸோ அதனாலையும் கூட இவரை டீமில் ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். இவரோட ரோலும் ரொம்பவே பிவட்டலான ஒன்று. வேர்ல்ட் கப் மாதிரியே இங்கேயும் நல்லா ஆடி கொடுத்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவரோட செலெக்ஷனில் தான் பல பேருக்கு பல மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கும். இவருக்கு பதிலாக கருண் நாயரை டீமில் எடுத்திருக்கலாம். விஜய் ஹசாரே ட்ராஃபியில் க்ளோஸ் டு 800 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுவும் 2 இன்னிங்ஸில் மட்டும் தான் அவுட் ஆகிருக்காரு. இந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்க ஒரு பேட்ஸ்மேனை இவங்க ஸ்குவாடில் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கூட நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. நான் கூட இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அப்படிங்கிற ஒன்று ரொம்ப வருஷங்களாகவே இருக்குது. நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்குவாடில் 15 பிளேயர், 11ல் 11 பிளேயர் தான் ஆட முடியுங்கிறப்போ யாரை எடுக்கிறது யாரை விடுறதுனே தெரியாமல் போயிடுது. இவங்க எடுக்கிற டீமுக்கு இவங்க என்ன தான் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாலும் ஒரு சில டைம் அது கிளிக் ஆகும், ஒரு சில டைம் கிளிக் ஆகாமலும் போகும். இப்போ கருண் நாயர் பண்ணது ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஸ்டெலார் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் அவரை இந்த 11ஸ்குள்ளே ஃபிட்டின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். ஆல்ரெடி டாப் 3ல் ரோஹித் கோலி இருக்காங்க. சுப்மன் கில்லும் அவரோட பிளேஸை காங்கிரீட் மாதிரி சீல் பண்ணி வச்சுருக்காரு. தென் நம்பர் 5, 6, 7ல் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் இவங்களாம் வருவாங்கன்றப்போ இந்த ஒன்லி வேக்கன்ட் ஸ்பாட்னா அது நம்பர் 4 தான். பட் அங்கே நம்பர் 4லேயும் ஸ்ரேயஸ் ஐயர் மோசமாலாம் ஆடாமல் நல்லாவே ஆடி கொடுத்துட்ருக்காருங்கிறப்போ இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் கருண் நாயர். என்ன ப்ரோ நீங்கள் ருத்ராஜ், சாம்சனுக்குலாம் வரும்போது நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்க, இப்போ இவருக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ருத்ராஜுக்கு ரோஹித் கோலி இருந்தப்போ டீமில் வாய்ப்பு கொடுக்க முடியல. அவங்க இல்லாதப்பவும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. அதுதான் தப்புன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கருண் நாயர் அடித்த மாதிரியே இதுக்கு முன்னாடி எடிஷன்ஸில் கூட ஜெகதீஷன் ஒரு 830 ரன்ஸ், பிருத்விஷா ஒரு 827 ரன்ஸ், அப்புறம் தேவ்தத் படிக்கிற ஒரு 737 ரன்ஸ், ஈவன் ருத்ராஜே பேக் டு பேக் எடிஷன்ஸில் 2 டைம் வெறும் 5 இன்னிங்ஸில் மோர் தென் 600 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அப்போவும் இவங்களுக்கு இந்த இந்தியன் டீமில் வாய்ப்பு கொடுக்க முடியல. வை? பிகாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் சீனியர் பிளேயர்ஸ் டீமில் இருந்தாங்க அண்ட் தேவர் டூயிங் குட். இப்போ கருண் நாயருக்கும் அதே நிலமை தான். இப்படிப்பட்ட அவரோட இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஃபார்முக்கு அப்புறமும் கூட அவரால் இந்த டீமுக்குள்ளே வர முடியலங்கிறப்போ அது ரொம்பவே வருத்தமான ஒன்றா தான் இருக்குது. அட்லீஸ்ட் அவர் ஒரு பேக்கப் பேட்ஸ்மேனாக கூட இவங்க ஸ்குவாடில் எடுத்திருந்திருக்கலாம். அது அவருக்கு ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் மாதிரி இருந்திருக்கும். இல்லை இவர் எங்களால் இந்த 15ஸ்குள்ளே ஃபிட்டே பண்ண முடியாது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ட்ராவலிங் ரிசர்வாவது இவர் எடுத்திருந்திருக்கலாம். அதையும் இவங்க பண்ணலை. வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஹிம். இவரும் மற்றவங்கள போலவே இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக இவரே டீமில் ஆடிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு உங்களில் ஒரு சிலர் சொல்லலாம். பட் ஸ்ரேயஸ் ஐயரும் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் மோர் தென் 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டொமஸ்டிக்லேயும் கரண்ட்லி நல்ல ஃபார்மில் இருக்காருன்றப்போ அவர் தான் ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக இருப்பார். கருண் நாயர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருந்திருந்தால் கூட அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். பட் அதுவும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 ஓடிஸ் ஆட போகிறோம்னா கூட இவரை நம்பர் 4ல் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் வெறும் 3 ஓடி தான் ஆட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க செட் ஆஃப் பிளேயர்ஸோடய போகலான்னு தான் போக பார்ப்பாங்க. அண்ட் அதுதான் இங்கே நடந்திருக்கு. தென் நம்பர் 5ல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் ஓடிஐஸில் மிடில் ஆர்டர்ஸில் நல்லாவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. கீப்பிங்கும் நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிஆர்எஸ் எடுக்கிறப்போ இவரோட இன்புட்ஸ் நிறைய டீம் ஸ்பாட்டானாக இருந்திருக்கு. இங்கே இவர் தான் ஃபஸ்ட் சைஸ் விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாரு. ரிஷப் பண்ட் பேக்கப் கீப்பராக தான் இருக்க போகிறாரு. மேபி டாப் ஆஃப் தி ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அப்போது ஐயர் இல்லைனா கேஎல் ராகுலை ட்ராப் பண்ணிவிட்டு பண்ட்டை இவங்க ஆடலாம். பட் அக்ஷர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி 11ஸில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களே ஃப்ளோட்டர் மாதிரி டாப் ஆஃப் தி ஆர்டரில் கூட இவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ பண்ட்டோட அவசியம் அங்கே இருக்காது. ஸோ அவர் இங்கே பேக்கப் கீப்பராக தான் இருக்க போகிறாரு. தென் ஹர்திக் பாண்டியா வெரி க்ரூஷியல் ஃபார் போத் பேட்டிங் அஸ் வெல் அஸ் பவுலிங். அவரும் அவரோட நல்ல ஃபார்மை கண்டினியூ பண்ணி நல்லா ஆடி கொடுக்கணும். போன சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவருக்கு ஒரு சில அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் இருக்குது. அதை இங்கே முடிச்சு கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இவரும் ஓடிஐ கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு.
ஓடிஐ வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நிறைய T20s தான் ஆடியிருக்காரு, ஓடிஐஸே ஆடலை. ஸோ இவரோட ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியமானதாக இருக்க போகுது. தென் 3 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ், 3 பேருமே சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3ல் யாராவது 2 பேர் தான் 11ஸில் ஆட முடியும். T20 வேர்ல்ட் கப்பில் ஜடேஜா அக்ஷர் ஆடினாங்க, பட் ஜட்டு அதில் நிறைய ஓவர்ஸ் போட முடியல. ஓடி வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் எல்லாமே அவருக்கு ஒரு குவைட்டான சீரீஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸாக தான் இருந்திருக்கு. அண்ட் இவங்க ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ண விதத்தையும் வச்சு பார்க்குறப்போ அக்ஷர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் மோஸ்ட் லைக்லி 11ஸில் இருப்பாங்க. ஜட்டுவை இவங்க பேக்கப் பிளேயரை தான் ஆட போகிறாங்கன்னு தோணுது. பட் ஜட்டு இஸ் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீல்டர்ஸ். நானாக இருந்தால் அவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அக்ஷர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் டீசெண்டாக போட்டுட்டு போயிடுவாங்க. பேட்டிங்லேயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளோட்டர்ஸாகவும் ஆடுவாங்க, ஸ்பின்னர்ஸையும் நல்லாவே ஆடுவாங்க. பட் மிடில் ஓவர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக பிரேக் த்ரூஸ் கொடுப்பாங்கன்னு என்னால் அடித்து சொல்ல முடியாது. 2018 ஏஷியா கப்பில் குல்தீப், சகல், ஜடேஜான்னு 3 பேர் இருந்தாங்க. ஜடேஜா டைட்டாக போட்டு கொடுத்துருவாரு. குல்தீப் அண்ட் சகல் மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. பட் இங்கே குல்தீப் மட்டும்தான் ஸ்ட்ரைக் பவுலராக இருக்கார். சப்போஸ் அக்ஷர் அண்ட் வாஷி அடி வாங்கிட்டாங்க, இல்லை நைட் டைமில் டியூ வந்துருச்சுன்னா இவங்களோட பிளான் பேக் ஃபயர் ஆகிடும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும். வாஷிங்டன் சுந்தரும் ப்ரிடாமினென்ட்லி பவர் பிளேயில் தான் போடுவாருங்கிறப்போ இவங்க மிடில் ஓவர்ஸில் பிரேக் போட்டால் மட்டும் பத்தாது, விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்தே ஆகணும். இங்கேயும் எல்லா நேரமும் பும்ராவே வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க சொல்ல முடியாது. பாவம், அவராலையும் 10 ஓவர்ஸ் தான் போட முடியும். அவரும் எவ்வளோ ஃபிட்டாகி எத்தனை மேட்சஸ் ஆட போகிறாருன்னு தெரியல. ஸோ ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் பாண்டியாவோட ஸ்பெல்ஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. அவங்க டைட்டாக போட்டால் மட்டும் பத்தாது, மிடில் ஓவர்ஸில் அவங்க விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும். அதுவும் எஸ்பெஷலி டிஃபெண்ட் பண்ணுறப்போ பவர் பிளேக்கு அப்புறம் பிரேக் த்ரோஸ் வரலன்னா எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் பத்தாமல் போயிடும். அப்புறம் கோவிந்தா தான். தென் குல்தீப் யாதவ் மிடில் ஓவர்ஸில் ரொம்பவே க்ரூஷியல். அவரும் ஒரு சின்ன இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்காரு. முகமது ஷமி வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இப்போ தான் ஆட போகிறாரு. இவங்களோட ஃபார்மும் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. பும்ராவோட ஃபிட்னஸ் பற்றியும் இன்னும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. இஃப் திங்ஸ் கோஸ் வெல் பும்ரா அண்ட் ஷமி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஹர்ஷ்தீப் அண்ட் ஷமி வில் பி த 2 பேசர்ஸ். ஹர்ஷ்தீப்பை இங்கே பேக்கப் பவுலராக தான் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. T20ஸ்ல எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. விஜயசரே ட்ராஃபிலையும் சூப்பராக போட்டிருக்காரு. 20 விக்கெட்ஸ், லீடிங் விக்கெட் டேக்கர். அவரோட டெபியூலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். T20ஸ்ல ஹி ஹஸ் பீன் எக்ஸலண்ட். பட் ஓடிஎஸில் அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவரோட எபிலிட்டி, டேலண்ட் அண்ட் ஸ்கில்லை ட்ரஸ்ட் பண்ணி தான் அவர் இந்த ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. அவரை 3rd சீமராக ஆட போகிறாங்களா, இல்லை பேக்கப்பாக தான் பெஞ்சில் உட்கார வைக்க போகிறாங்களான்றதை பார்ப்போம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்குவாட் வச்சு பார்க்குறப்போ ஒன்றே ஒன்று தான் சொல்லி ஆகணும். இது ஒரு நல்ல ஸ்குவாட், ஆல்ரவுண்ட் ஸ்குவாட், ஆல்மோஸ்ட் ஆல் பேசஸ் கவர்ட். ஆனால் 11ஸில் ஆடுற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கன்சர்ன்ஸ் இருக்குது அண்ட் அதோட பெரிய ரோல்ஸ் இருக்குது. ஸோ 11ஸில் ஆட போகிற எல்லாருமே ஃபயர் பண்ணணும். தே ஷுட் ப்ளே தேர் மைண்ட் கேம்ஸ், ஓவர் கம் தேர் வீக்னஸ் அண்ட் கண்ட்ரிபியூட் டு த டீம் சக்ஸஸ். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஃபைனல்ஸுக்கு போக முடியும். இது ஒரு ப்ரீஃபான டோர்னமெண்ட் தான். ஸோ யோசிக்கிறதுக்கு, சேஞ்சஸ் பண்ணுறதுக்குலாம் டைமே கிடைக்காது. அதுக்குள்ளே டோர்னமெண்ட்டே முடிஞ்சு போயிடும். ஸோ 11ஸில் ஆடுற எல்லாருமே 200% கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா வி வில் ஹேவ் சம் வெரி குட் சான்சஸ். வழக்கமாக பேட்டிங்கில் சொதப்புற மாதிரி ஏதாவது சொதப்புனாங்கன்னா துபாயை சுற்றி பார்த்துட்டு லீக் ஸ்டேஜஸோட ஊர் பக்கம் வந்து ஐபிஎல்லில் நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மாற தட்டிட்டு உட்கார வேண்டியது தான். ஸோ வெரி சிம்பிள். இது ஒரு நல்ல ஸ்குவாட். ஆனால் எல்லாருமே நல்லா ஆடணும். குறிப்பாக சொதப்பாமல் பெட்டர் கிரிக்கெட் ஆடணும். அதை பண்ணிட்டாங்கன்னா போன டைம் மிஸ் ஆனது இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது. ஆனால் அதுலேயும் எனக்கு இன்னொரு பயம் இருக்குது. இந்த இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸில் பிளேயர்ஸ்க்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன், ஃபார்ம் அவுட்டில் இருக்க பேட்ஸ்மேன்லாம் ஃபார்முக்கு கொண்டு வரேன், அவங்கள ரெஜினுவேட் பண்ணுறேன். பேட்ஸ்மேன்லாம் நிறைய ரன்ஸ் அடித்தாங்கன்னா கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. அதே கான்ஃபிடென்ஸோடு அங்கே போய் நல்லா ஆடுவாங்க. ஸோ நல்ல பாட்டா விக்கெட்ஸாக கொடுக்குறேன்னு ஃப்ளாட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸாக கொடுத்து இங்கே 350-400 ரன் அடிக்க வைப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்படி இங்கே அடிக்க விட்டாங்கன்னா அதே மாதிரி தான் அங்கேயும் போய் ஆடுவாங்க. அங்கே இருக்க யூஸ்டு பிச்சஸில் பால் கொஞ்சம் நின்று திரும்பிச்சுன்னா கூட பேட்டிங் ஆட்டம் கண்டுரும். ஸோ அந்த தப்பை இவங்க பண்ணாமல் அங்கே என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனோட போனாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஆட போகிறதே வெறும் 3 ஓடிஐஸ் தான். அதையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் கேர்ஃப்ரீயாக விட்டாங்கன்னா பாலக்கம் போல் தர்மடி வாங்கிட்டு திரும்பி வர வேண்டியது தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்குவாடை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்குவாடில் ஒரு சில நோட்டபுள் ஒமிஷன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் கருண் நாயர், அவரை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். தென் சஞ்சு சாம்சன், அப்புறம் உங்களில் ஒரு சிலர் மேபி நிதிஷ் ரெட்டி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ஒமிஷன் முகமது சிராஜ். கருண் நாயரே இவங்க பேக்கப் பேட்ஸ்மேனாவோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்ராவலிங் ரிசர்வாக கூட எடுத்துக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சஞ்சு சாம்சனுக்கு இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. T20ஸில் இப்போ தான் அவருக்கு ஒரு ரிதம் கிடச்சிருக்கு. என்ன கேட்டால் ஹி ஷுட் கண்டினியூ டு டூ வெல் இன் T20s. இப்போதைக்கு அவர் அந்த ஃபார்மேட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஆடி கொடுத்து அடுத்த T20 வேர்ல்ட் கப்பில் நமக்கு ஒரு நல்ல மேட்ச் வின்னராக இருக்கணும்.
ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்டர்நேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக்லேயும் சஞ்சு சாம்சன் கிட்ட பெரிய நம்பர்ஸ் கிடையாது. அவர் ஒன் டே கிரிக்கெட் ஆடியும் மோர் தென் இயர் ஆகிடுச்சு. கருண் நாயருக்கு சொன்ன மாதிரியே தான் இவருக்கும் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல், பண்ட் இவங்கெல்லாம் இருக்கப்போ சஞ்சு சாம்சனை இந்த டீமில் கொண்டு வந்து ஃபிட்டின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். T20s அவருக்கு நல்லா படுது. இப்போ அவருக்கு ஒரு நல்ல பேக்கிங்கும் கிடச்சிருக்கு. ஸோ அவர் அதில் நல்லா பண்ணட்டும். யாருக்கு எந்தெந்த ஃபார்மட் நல்லா வருதோ அந்தந்த ஃபார்மட் மட்டும் நல்லா ஆடினா போதும். இந்த ஆல் ஃபார்மட் பிளேயர் அப்படிங்கிற ட்ரெண்ட்லாம் எப்போவோ மலையேறி போச்சு. தென் நிதிஷ் ரெட்டி அவரும் T20s நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரெட் பாலையும் இம்ப்ரெசிவாக ஆடினார். பட் அவரோட பவுலிங்கில் அவர் இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கணும், பார்ட்னர்ஷிப்ஸ் பிரேக் பண்ணணும். T20s மாதிரி 4 ஓவர்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிட முடியாது. அவரை 11ல் ஆனாலும் ரோஹித் சர்மா அவருக்கு 4 ஓவர்ஸ்க்கு மேலே கொடுக்க மாட்டாருன்னு வைங்க, அது வேற கதை. ஸோ நிதிஷ் ரெட்டிக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஹி வில் கண்டினியூ டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ஒரு ODI சீரீஸில் அவர் எடுத்து க்ரூம் பண்ணலாம், தப்பில்லை. ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் அவர். லெட் ஹிம் டேக் இஸ் டைம் டு மெச்சூர். இப்போதைக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு அவரை ரஷ் பண்ண வேணாம். தென் ஷாக்கிங் ஒமிஷன்னு சொன்ன டிஎஸ்பி சிராஜ், இவங்க 2 சீமரோ தான் ஆட போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணது கூட ஓகே தான். பட் அதுக்கு நீ இவர் அப்படியே சைட்லைன் பண்ணி ட்ராப் பண்ணுறது நாட் ஃபேர்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது லாஸ்ட் 2-3 இயர்ஸில் சுப்மன் கில் 2000 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்காரு. அவர் இந்த ஸ்குவாடில் கண்டிப்பாக இருக்கணும். அவர் தான் வைஸ் கேப்டன்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதே 2022 இப்போ வரைக்கும் ODI கிரிக்கெட்டில் யார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த லிஸ்ட்டில் முகமது சிராஜ் 3வது இடத்துல இருக்கார். அதுவும் ஓவரால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ முகமது சிராஜ் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரை மெயின் ஸ்ட்ரீம் பவுலராக பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஆல்ரெடி பும்ரா, ஷமி இருக்காங்க, அவங்களே போதும்னு நினச்சா கூட அட்லீஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பில் இருந்த மாதிரி அவரை பேக்கப் பவுலராவது எடுத்துருக்கலாமே. பால் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா இவர் எஃபெக்டிவாக இல்லைன்னு ரோஹித் சர்மா சொல்கிறாரு. அப்போ நியூ பால்லேயே ஒரு 6 ஓவர் ஸ்பெல் கொடுத்துடலாமே. அதுக்கப்புறம் பும்ரா 3 ஓவர், ஷமி 3 ஓவர், பாண்டியா 4 ஓவர்னு போட்டால் கூட ஃபஸ்ட்டு 15-16 ஓவர்ஸில் நல்லா டைட்டாக போட்டு டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் எடுக்கலாமே. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் கேன் ஸ்ட்ரைக். அதுக்கப்புறம் அகெயின் டெத்தில் பும்ரா, ஷமி, பாண்டியா இவங்கள வச்சு போட்டுடலாம். இதுக்கு நடுவில் 1 or 2 ஓவர்ஸ் இவரை வச்சு ஓட்டி விட்டுட்டு போயிடலாமே. இவங்க ஒரு பிளேயர் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள எப்படி வேணால் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ வேணால் பேக் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே ஒரு பிளேயர் வேணான்னு நினச்சிட்டா அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க நாட் எஃபெக்டிவ்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரோஹித் சர்மாக்கு இப்போன்னு கிடையாது. ரைட் ஃப்ரம் ஹீ டுக் ஓவர் த கேப்டன்சி. சிராஜ் மேலே இவருக்கு பெரிய நம்பிக்கை வந்ததே கிடையாது. நிறைய டைம் அவர் அண்டர் யூஸ் தான் பண்ணியிருக்காரு. போன ODI வேர்ல்ட் கப்பில் கூட இட் வாஸ் கிளியர்லி எவிடென்ட். இப்போ ஆல்ரெடி 2 மெயின் ஸ்ட்ரீம் பவுலர்ஸும் இன்ஜுரிலேருந்து தான் வராங்க. ஹர்ஷ்தீப்பும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கப்போ இவரை ஒரு சப்போர்ட்டிவ் பவுலராக, ஒரு பேக்கப் பவுலராக எடுக்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியலை. இப்போ இந்த இங்கிலாந்து ODI சீரீஸ்க்கு ஃபஸ்ட் 2 ODIஸில் பும்ரா ஆட போகிறது கிடையாது. 3rd ODIயும் அவரோட ஃபிட்னஸ் பொறுத்து தான் ஆட போகிறாரு. அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு 2 ODIஸ்க்கு ஹர்ஷித் ராணாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கூட சிராஜை இவங்க கன்சிடரே பண்ணலை. இப்போ ஹர்ஷித் ராணா ஆடியே ஆகணும், அதுவும் பும்ராக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஸ்குவாடில் இருந்தே ஆகணும்னு என்ன அவசியம் எனக்கு புரியலை. IPLல நல்லா பண்ணார், T20 ஸ்குவாடில் எடுக்கிறாங்க ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் கொண்டு போய் டெபியூட் பண்ண வைக்கிறாங்க. அங்கேயும் 2 மேட்ச்க்கு அப்புறம் உட்கார வச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் IPL ரிட்டன்ஷன்ஸ் டைமில் வைரல் ஃபீவர் ட்ராமா வேறு. கம்பீர் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் இருக்க எல்லா ஸ்குவாட்லேயும் இவர் இருந்தே ஆகணும்னா அந்தளவுக்கு ஒரு கன் பவுலரா எனக்கு தெரியல. டேலண்ட் அண்ட் ஸ்கில் இருக்குது தான், பட் அதுக்கு நம்மக்கிட்ட வேறு பவுலர்ஸே இல்லையே என்ன. சரி, அப்படியே கம்பீர் ஃபீல் பண்ணுற மாதிரி பும்ரா இல்லாதப்போ அவருக்கு பதிலாக டீமில் வந்து ஆடுற அளவுக்கு இவர்கிட்ட சரக்கு இருக்குன்னா இந்நேரம் எல்லா மேட்சும் எல்லா சீரீஸும் ஆடி இருக்கணுமே, ஆட வச்சிருக்கணுமே. ஏன் 2 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க? நல்ல பவுலிங் பிச் மாதிரி தெரிஞ்சதும் 11ல் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி தெரிஞ்சதும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆகாஷ் தீப் அங்கே மாங்குன்னு போட வச்சு இடுப்பை உடைச்சாங்க. சரி, சிட்னியில் நல்ல ஸ்பைசி பவுலிங் விக்கெட் தானே, அங்கேயும் போட வைக்கல. ஒருவேளை க்ரூஷியலான மேட்சஸில் பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டா நம்ம ப்ராடக்ட் ஒர்த்துலன்னு பிராண்ட் பண்ணிவிடுவாங்களோ, அந்த பயத்தினால அவரை சேஃபாக ஒழிச்சு வச்சு ஆடிலாம் நம்ம ஹெட் கோச் பிளான் பண்ணிட்டாரோ. சிராஜ் விளாண்ட நம்பர் ஆஃப் ODI அளவுக்கு கூட ஹர்ஷித் ராணா இன்னும் லிஸ்டே கிரிக்கெட்டில் விக்கெட்ஸ் எடுக்கலை. அந்தளவுக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலரை பும்ரா இல்லாதப்போ நான் டீமில் கொண்டு வந்து ஆட வைப்பேன். ஆனால் சிராஜ் ரொம்பவே இன்எஃபெக்டிவாக இருக்கார். ஸோ அவரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது ரொம்ப 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 அன்ஃபேரான ஒன்று, டு பி வெரி ஆனஸ்ட். கில், ராணா மாதிரி பிளேயர்ஸை மேனேஜ்மெண்ட் ஓவராக பேக் பண்ணி அவங்கள ஓவர் ரேட்டட் பிளேயர்ஸ் ஆக்கிட்டு டிசர்விங் பிளேயர்ஸை இன்னொரு 4-5 வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டே ஆடுங்கன்னு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இது என்ன தான் ஒரு நல்ல ஸ்கோரை தெரிஞ்சாலும் இங்கேயும் ஒவ்வொருத்தரோட செலெக்ஷனுக்கு பின்னாடியும் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் தான் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு இன்கன்சிஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். அப்புறம் கடைசியாக எல்லாம் தோற்றதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு PR டீமை வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் நல்லவங்கள மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கும் எந்த யூஸும் கிடையாது, நமக்கும் ஒரு யூஸும் கிடையாது. அல்டிமேட்டாக நமக்கு ICC ட்ராஃபி வின் பண்ணணும். நம்மக்கிட்டே இருக்க டேலண்ட் பூல் அண்ட் 38 டொமஸ்டிக் டீம்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ICC ஈவெண்ட்லேயும் மண்ணை தான் கவிட்டு வந்துட்டுருக்கோம்னா இந்த இன்கன்சிஸ்டன்ட் செலெக்ஷன் மாறணும். இல்லைனா ICC ஈவெண்ட் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பைலேட்ரல் சீரிஸ் கூட வின் பண்ண முடியாமல் போயிடுவோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோவில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை ஏதாவது பிளேயரை பற்றி சொல்லாமல் விட்டுருந்தேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.